ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் ஆயிரம். பெரியாழ்வார் பாசுரங்கள் 334 முதல் 337 வரை. 334ஆம் பாசுரம். வெள்ளை விழிசங்கு வெஞ்சுடர் திருச்சக்கர மேந்துகையன் உள்ள இடம் வினவிலும் அக்கிரை வம்மின் சுவடுரைக்கேன். வெள்ளை புறவிக்குறக்கு வெல்கொடி தேர்மிசை முன்பு நின்று கள்ள படைத்துணையாகி பாரதம் கைச்செய்ய கண்டார் உளர். விழுக்கின்ற வெண்சங்கு உலர்கின்ற பிரகாசமிக்க சக்கரம் இவைகளை கையில் கொண்டுள்ள திருமால் இருக்குமிடத்தை கேட்பீர்களானால் அதற்கான அடையாளம் கூறுகிறேன். வெள்ளை குதிரையை பூட்டி அனுமக்குரங்கு கொடியினை கட்டிய தேரிலே அவனுக்கு பாகனாகி அர்ஜுனனுக்கு தேரோட்டியாகி கள்ளத்தனமாக பாரத போர் செய்தவனை கண்டவர்கள் பலர் இருக்கின்றனர். 335ஆம் பாசுரம். நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே நாழிகை போக படைபொருதர்வன் தேவகி தன் சிறுவன் ஆழிகொண்டன்றிரவி மறைப்ப செயத்திர தன் தலையை பாழில் உருள படைபொருதவன் பக்கமே கண்டார் உளர். நாழிகைகளை கூறுபடுத்தி கணக்கிட்டு ஜெயத்திரனை பாதுகாத்து கொண்டிருந்த அரசர்கள் முன்னே தேவகியின் புதல்வன் கண்ணபிரான் பகல் 30 நாழிகைகளும் கடந்து விட்டதாக தோன்றும்படி செய்தான். அந்த பாரத போரில் தன் சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைத்து பின்பு ஜெயத்திரனுடைய தலையை வெற்றிடத்திலே உருளும்படி தனது வில்லை கொண்டு போரிட்ட அர்ஜுனன் பக்கம் அக்கண்ணபிரானை கண்டவர் பலர் இருக்கின்றனர். 336ஆம் பாசுரம். மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாவுமெல்லாம் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுதிரேல் எண்ணற் கரியதோர் ஏனமாகி இருநிலம் புக்கிடத்து வண்ண கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டார் உளர். பிரளய காலத்தில் இந்த பூமி மலை கடல் மற்றுமுள்ள யாவற்றையும் அழியாதவாறு விழுங்கி பலரும் அறியுமாறு இப்பிரளய காலம் கடந்தவுடனே மீண்டும் அவைகளை வெளியே உமிழ்ந்த எம்பெருமான் கண்ணபிரானை காணத் தேடுவீர்களானால் நினைப்பதற்கு அரியவராக வடிவத்தில் அப்பிரளய காலத்தில் உண்டான வெள்ளத்தில் புகுந்து இப்பெரிய பூமியை பெயர்த்தெடுத்து வந்து பாதுகாத்து கருங்கூந்தலை கொண்ட அந்த பூமி பிராட்டியை திருமணம் செய்து கொண்ட எம்பெருமானை கண்டவர்கள் பலர் இருக்கின்றனர். 337ஆம் பாசுரம். கரிய முகில்புரை மேனியமானை கண்ட சுவடுரைத்து பரபி முகஞ்செய்து சென்னலோங்கி விளை கழனி புதுவை திருவிட்பொழி மறைவாணன் பட்டர்பிரான் சொன்ன மாலை 10 பரபு மணமுடை பத்தருள்ளார் பரமனடி சேர்வர்களே. குதிரை முகம் போல ஓங்கி உயர்ந்து வளர்ந்த சென்னெதிர் கதிர்களை உடைய வயல்களை கொண்டு திகழும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செல்வ வளம் கொழிக்கும் வேதம் வல்ல பெரியாழ்வார் அருளிச் செய்த இப்பாசுர மாலை 10லேயும் மேகநிற வண்ணனான மாயவனை கண்ட அடையாளங்களை குறிப்பிட்டுள்ளார். இ10 பாசுரங்களையும் ஓதுபவர்கள் பரமனின் பக்தராகி அவன் திருவடி சேர்வர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.